எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? ஃபர்ஸ்ட் கொஞ்சம் பேத்துக்கு ஹாய் சொல்லிடலாமாங்க. ஹாய் தாக்ஷாயினி, நிலவினி. சரிங்க, இன்னைக்கு சூப்பரான ஒரு மிளகாய் சிக்கன் ரெசிபி, அதுவும் இந்த குண்டு குண்டு மிளகாய் பயன்படுத்தி எப்படி பண்றதுன்னு பார்க்கலாமாங்க. இந்த மிளகாய் தான் நல்லா காரமாகவும் இருக்கும், அதோட சீக்கிரமா கரைஞ்சிடுங்க. அதனால ஒரு 20 மிளகாய் எடுத்து தண்ணி ஊற்றி நல்லா அலசி எடுத்துட்டு அப்புறம் சுடு தண்ணி ஊற்றி ஒரு 30 நிமிஷம் விட்டுடுங்க. அப்பதான் நல்லா சிக்கனோட கரைஞ்சி வரும். எண்ணெய் இதுக்கு நிறைய பயன்படுத்தணும். 5 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் எடுத்துக்கோங்க. ஒரு பெரிய வெங்காயத்தை பொடி பொடியா நறுக்கி சேர்த்துக்கிறேன். இது கூட ஊற வச்ச மிளகாயும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாங்க. இப்போ உங்ககிட்ட சின்ன வெங்காயம் இருந்தா ஒரு 20 முழு சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கோங்க. அந்த வெங்காயமும் இந்த மிளகாயும் நல்லா வதங்கி கரைஞ்சு வரப்போ நம்ம இந்த சிக்கனையும் சேர்த்து தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா வதக்கி மூடி போட்டு ஒரு 15 நிமிஷம் வேக விட்டுறலாங்க. இப்போ நம்ம 15 நிமிஷம் கழிச்சு பார்த்தா அந்த சிக்கனோட கலர் நல்லா மாறி இருக்கும், தண்ணியும் நல்லா விட்டுருக்கோங்க. இப்போ கொஞ்சமா மஞ்சள் தூள் சேர்த்து லைட்டா வதக்கிக்கலாங்க. இப்போதான் அந்த மிளகாயெல்லாம் கொஞ்சமா கரைய ஆரம்பிச்சிருக்குது. அந்த தண்ணியில் அப்படியே அழுத்தி விட்டுருங்க. இப்போ மூடி போடாம தாங்க சமைக்கணும் நம்ம. இப்போ ஒரு 15 நிமிஷம் நம்ம கழிச்சு பார்த்தோம்னா அந்த தண்ணியெல்லாம் கொஞ்சமா அப்படியே சுண்ட ஆரம்பிச்சிருக்கு. அந்த மிளகாயும் பாருங்க கொஞ்சம் கரைஞ்சு அந்த சிக்கனில் அந்த கலர் வர ஆரம்பிச்சிருக்கு. இன்னும் ஒரு 10 நிமிஷம் அந்த தண்ணி ஃபுல்லாக சுண்டணுன்னு நம்ம பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன். அந்த மிளகாய் ஃபுல்லாகவே கரைஞ்சி நல்லாவே அந்த சிக்கனில் கலர் வந்திருக்குங்க. அப்போ கொத்தமல்லி தூவி இறக்கணும்னா நம்மளோட சூப்பரான மிளகாய் சிக்கன் ரெடிங்க. ஸோ இந்த ரெசிபியை கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஆனால் அடிக்கடி பண்ணாதீங்க. இது அவ்வளோ சாப்பிட்றதுக்கு நல்லது இல்லைங்க நிஜமாவே. ஏன்னா அவ்வளோ மிளகாய் இருக்குது. ஏன்னா நீங்கள் ஒரு தடவை சாப்பிட்டீங்கன்னா அந்த டேஸ்ட் உங்களுக்கு மறுபடியும் செய்ய தான் தோணும். ஏன்னா அவ்வளோ நல்லா இருக்குங்க. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.